ஓகே. இது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் கொரி. இது எப்படின்னா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். செலக்ட் ஸ்டார் போட்டோம்னா எல்லாமே ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. அதே வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் காலம் தான் வேணும். நேம் ஏஜ் காலம் மட்டும் தான் வேணும்னா அந்த காலம் நேம் மட்டும் கொடுத்தா போதும். அதை மட்டும் இது பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர். ஓகே. இப்போதான் கண்டிஷன் கொடுக்க போறோம். வேர்னாலே கண்டிஷன்ஸ்க்கு வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் 20. அப்போனா என்னன்னா காலம் இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஏஜ்னு ஒரு காலம் இருக்கும். அதுல வந்து 18, 19, 20, 23, 35 இப்படி இருக்கும். அதுல வந்து 20க்கு மேல உள்ளவங்களோட டேட்டா எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணும். ஓகே. அதான் இது. வேர்னால என்னன்னா கண்டிஷன் கொடுக்கும். ஓகே. அண்டுனா ரெண்டையும் கம்பைன் பண்றது. உனக்கே தெரியும்ல. அதுக்கு தான் அண்டு யூஸ் பண்றாங்க. ஆர்னா உனக்கு தெரியும். ஆர் இதுக்கு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். நாட்னாலும் அதே தான். நாட்னா இப்போ வந்து ஏஜ் வந்து 20 தவிர மீதி எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்கறது. ஓகே. இந்த லைக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. லைக் என்னன்னா இப்போ ஒரு நேம் ஒன்று ஒரு காலம் இருக்கு. ஓகே. இப்போ ஜி ஒரு நிமிஷம். இது என்னது? ஆ இப்போ ஜி இதெல்லாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் உள்ளது. வேர் நேம் லைக் ஜி பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்னா ஜிக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜியா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாலும் இருக்கலாம். கோகுல் இருக்கலாம். இல்ல வந்து கோன்னு இருக்கலாம். அந்த சைடு என்னன்னாலும் இருக்கலாம். அப்படி இருந்தா இது. அதே லாஸ்ட் லெட்டர் வந்து ஜில முடியணும் அப்படின்னா பர்சன்டேஜ் சி ஜின்னு போட்டோம்னா லாஸ்ட் லெட்டர் வந்து ஜின்னு முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. இதுதான் அந்த கொரிஸ். பிட்வீன் பிட்வீன் வந்தாலே அண்டு யூஸ் பண்ணணும். ஓகே. பிட்வீன் வந்தாலே நம்ம அண்டு யூஸ் பண்ணி ஆகணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஏஜ் பிட்வீன் 18 அண்ட் 22. அப்படியே இது பார்த்தாலே தெரியுது. ஓகே. அடுத்து இன்னுன்றது வந்து இது வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன் சிஎஸ்சி கமா இசினா இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிஎஸ்சி இசி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுல சிஎஸ்சி இசி ரெண்டுல உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. இப்போ இந்த சைடு நிறைய இருக்கும். அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ரோல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். வேற என்ன சிஎஸ்சி அண்ட் இசினா சிஎஸ்சி இசி இருந்தாலே அதை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே. இதுல டிஸ்டிங் கேட்க மாட்டாங்க. ரொம்ப லிமிட் கேட்க மாட்டாங்க. ஆர்டர் பை கேட்பாங்க. கவுண்ட் இதெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. கவுண்ட் மேக்ஸ் மின் இதெல்லாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்றேன். ஓகே. ஆர்டர் பைனா வேற ஒன்றும் இல்லை. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறது அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு காலம் இருந்தாலும் அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். அப்போ அது கொரிய உனக்கே தெரியும். செலக்ட் இப்போ ஃபுல்லத்தையும் எழுதணும்னா ஃபுல்லாத்தையும் எப்படி இருக்கணும். அதாவது இந்த டேபிளே ஃபுல்லாத்தையும் இதை வச்சு எழுதணும் அப்படின்னா அதை வந்து சொல்லுவோம். பின்னாடி வந்து எதை வச்சு நீ அரேஞ்ச் பண்றதுன்றது வந்து பின்னாடி சொல்லலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வேணும். ஆர்டர் பை அப்படி எழுதணும். ஆர்டர் பைன்னு போட்டு எந்த காலம் வச்சு அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ பண்ண போறோம். இப்போ வந்து ஏஜ் வச்சு இப்போ நிறைய இருக்கும். நேமு ரோல் நம்பரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். எதை வச்சு நீ ஆர்டர் பண்ண போறியோ அதோட இது மட்டும் கொடுத்தா போதும். பை ஏஜ் இங்க வந்து அசெண்டிங்னா ஏஎஸ் சாரி ஏஎஸ்இசின்னு நினைக்கிறேன். ஏஎஸ்இசி. டிசெண்டிங்னா டிஎஸ்சி. ஓகே. நீ ஒண்ணுமே கொடுக்காம விட்டா அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்து செஞ்சிடும்.
ஆர்டர் பை ஏஜ்னு மட்டும் கொடுத்தா அசெண்டிங் ஆர்டர்ல அதுவே போட்டுரும். ஓகே, அடுத்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதோட முடியுது கொரிஸ் எல்லாமே. அக்ரிகேட்னா செலக்ட் கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகே, இத்தனை ரோஸ் வந்து இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லணும். கவுண்ட்ன்றது வந்து இங்க ஸ்டார் தான் கொடுக்கணும் எப்பயுமே. ஏன்னா வந்து ஹோல் டேபிள்ல இருக்கிற ரோஸ் தானே கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார் தான் கொடுக்கணும். அடுத்து சம்மு. சம்முனா செலக்ட் சம்மு அந்த காலம் நேமு ஃப்ரம் டேபிள் நேமு. ஓகே, அதே மாதிரி தான் ஆவரேஜுக்கும். சம்மு ஆவரேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸுக்கும் அதே தான், மின்னுக்கும் அதே தான். ஓகே, இது யூஸ்வலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பை குரூப் பை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் இங்கே போட்டிருக்காங்களா? செலக்ட் டிபார்ட்மெண்ட்டு கமா கவுண்ட் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ? ஓகே, இல்ல கவுண்ட்னா இங்க உள்ளது, அது ஆர்டர் பை. ஓகே, கவுண்ட் ஸ்டார்னா எல்லா ரோவையும் வந்து ஆட் பண்ணிடும். ஓகே, ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போ நிறைய இருக்குன்னு சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக், திருப்பி சிஎஸ்சி, திருப்பி இசி, திருப்பி சிஎஸ்சினா இந்த சிஎஸ்சி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போய் வச்சிடும். ஆர்டர் குரூப் பை. ஓகே, குரூப் பை டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் காலம் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி சிஎஸ்சினா முதல்ல சிஎஸ்சி வச்சிடும், அடுத்து இசினா இசி, அடுத்து ட்ரிபிள் இ, இந்த மாதிரி வச்சிடும். ஸோ இதுக்கு தான் குரூப் பை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து ஹேவிங்னாலும் வேற மாதிரியே தான். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா குரூப் பைக்கு முன்னாடி யூஸ் பண்றது வந்து வேர் யூஸ் பண்ணுவோம் கண்டிஷன் செக் பண்றதுக்கு. ஓகே, குரூப் பைக்கு அடுத்து நம்ம ஒரு கண்டிஷன் இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ பாரு, செலக்ட் எல்லாமே ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், செலக்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி சொல்லிட்டாங்க. குரூப் பை டிபார்ட்மெண்ட் வச்சு குரூப் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா கவுண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமா இருக்குதோ கிரேட்டர் than 2 இருக்குதோ அவங்கள மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதான் இதோட கொரி. எப்பயுமே வந்து குரூப் பைக்கு அடுத்து ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அதோட சின்டாக்ஸ். குரூப் பைக்கு அடுத்து ஹேவிங் யூஸ் பண்ணுவோம் கண்டிஷன்ஸ் செக் பண்றதுக்காக. ஓகே, அடுத்து இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் இது சொல்றேன். ஓகே, நமக்கு இது மட்டும் படிச்சா போதும் இந்த ஜாயின்ஸ்ல. இந்த முதல் ஜாயின் பாரு, ஜாயினா வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ண போறோம். இதுல பாரு, டாய்ன்ற ஒரு இது, கேட்ன்ற ஒரு இது, இதுல இது ரெண்டும் ஒரே இதா இருக்கு. கேட் ஐடின்னு ஒன்று இருக்கா, இதை வச்சு ஜாயின் பண்ண போறோம். எப்படி எப்படின்னா ஜாயின் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே, ஒன்று வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாய். இதுல உள்ள எல்லாமே வேணும். ஃப்ரம் டாய் ஜாயின் கேட், இதான் சின்டாக்ஸ். ஜாயின் கேட். ஓகே, கேட்டோட ஜாயின் பண்ணணும். எப்போ? ஆன் எப்போ கேட்டோட ஐடி ஈக்குவல் டு சாரி டாய் டாட் கேட்டோட ஐடி, அதாவது இதோட கேட்டோட ஐடி ஈக்குவல் டு இதோட கேட்டோட ஐடி ஈக்குவலாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா இப்படி ஆகும். ஸோ காமனாக உள்ள டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். இதில் இந்த நல்லு இவன் போயிடுவான், இந்த இங்கே உள்ள டூ போயிடும், இதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இப்படி வந்து நிற்கும். ஓகே, இதான் ஜாயின். ஜாயின்னாலே இதுதான். வெறும் ஜாயின் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா செலக்ட் இது ஃப்ரம் அதோட டேபிள் நேமு, ஜாயின் எந்த டேபிளோ அது கொடுக்க போகிறோம். ஓகே, ஆன் கொடுத்து எந்த ரெண்டு கீயும் மேட்ச் ஆகுது, ஆனு கேட் டாய் டாட் கேட் ஐடி ஈக்குவல் டு கேட் டாட் கேட் ஐடி. ஓகே, இது கொடுத்துக்கணும்.
அடுத்து ஜாயின் கண்டிஷன் இதுதான் அது. அடுத்து நேச்சுரல் ஜாயின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நேச்சுரல் ஜாயின்னா வேற ஒண்ணும் இல்ல. நேச்சுரலா அதுவாவே ஜாயின் ஆயிக்கும். அதான் நேச்சுரல் ஜாயின். அப்ப என்னது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தாயி நேச்சுரல் ஜாயின் கேட் அப்படி கொடுத்தோம்னா அதுவாவே ஜாயின் ஆயிக்கும். அவ்வளவுதான். இதுல என்னன்னா இதுல இப்படி ரெண்டு காலம் வந்திருக்குல்ல, அது ரெடியூஸ் ஆகி ஒரு காலமா வந்துடும் நேச்சுரல் ஜாயின்ல. வெறும் ஜாயின்ல அப்படி ரெண்டு காலமா வந்துடும். ஓகே. அதே லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் இது எப்படி சொல்றாரு? லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் ஃபுல் ஜாயின் இது மட்டும்தான் தேவைப்படும். இந்த மூணு மட்டும்தான். ஓகே. லெஃப்ட் ஜாயின் என்னன்னு சொல்றேன். லெஃப்ட் ஜாயின்னா இது கொரி பார்த்துக்கோ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தாய் அதே தான் வரும். லெஃப்ட் ஜாயின் கேட்டு எல்லாத்துக்கும் அந்த இதே தான் வரும். ஜாயின்னா வெறும் ஜாயின் கொடுக்கணும். இதே இது நேச்சுரல் ஜாயின்னா நேச்சுரல் ஜாயின், லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த லெஃப்ட் டேபிள் அப்படியே இருக்கும். ஓகே. இந்த ரைட் டேபிள் மட்டும் மாடிஃபை ஆகிக்கும். இப்போ ரைட் டேபிள் மட்டும் இதோட போய் சேர போகும். சேர போகிறப்ப இப்போ டூ இல்லையா, அந்த டூவை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது எல்லாமே இதோட ஃபோரோட போய் சேர்ந்துரும். ஒன்னோட சேர்ந்துரும். இந்த ஒன்று இன்னொரு ஒன்னோட சேர்ந்துரும். த்ரீயோட போய் சேர்ந்துரும். இந்த நல்ல அப்படியே தான் இருக்கும். இதுவே அப்படியே தான் இருப்பான். லெஃப்ட் அப்படியே தான் இருப்பான். லெஃப்ட் ஜாயினா லெஃப்ட் அப்படியே தான் இருப்பான். ரைட் மட்டும் தான் வந்து ஜாயின் பண்ணுவான். ஓகே. இதா இருக்கா? ஸோ அந்த இடம் இல்லாத நல்ல வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அது நமக்கு தெரியுமே. வேற எதுவுமே இல்லைனாலும் நல்லா ஆக்குபை. அது ரைட் ஜாயின்னா அந்த ரைட் இது அப்படியே இருக்கும். அப்போ இது அதுக்கேத்தாப்புல மாடிஃபை ஆகும். ஒன்று ஆல்ரெடி இருக்கா. ஸோ இந்த ஒன்று அதோட மேப் ஆயிரும். டூ இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல மீதி ஃபுல்லாக நல்ல வந்துடும். த்ரீ இருக்கு மேப் ஆயிரும். ஃபோர் இருக்கு மேப் ஆயிரும். இந்த நல்ல இந்த இது அப்படியே போயிடும். ஸோ அதனால எங்கேயுமே இருக்காது. ஃபுல் ஜாயின் என்னன்னா ரெண்டுமே அப்படியே தான் இருக்க போறான். இவனும் அப்படியே தான் இருக்க போறான். இவனும் அப்படியே தான் இருக்க போறான். ஓகே. ஒன்னோட மேட்ச் பண்ணிப்போம். ஒன்று அடுத்து ஃபோர் த்ரீ மேட்ச் பண்ணிப்பான். அப்போ டூக்கு தனியா இருக்கா, அந்த டூவை தூக்கி லாஸ்ட் எழுதியிருப்போம். சரி இங்க எழுதியிருப்போம். அதுல இல்லாத நல்லு போட்டுருவோம். அடுத்து இங்க நல்லு இல்லையா, அந்த நல்ல தூக்கி இங்க எழுதிட்டு நல்லு போட்டுருவோம். ஓகே. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிச்சு கொரி.